ஏன்னா வெங்காய துவையல் எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்களன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுப்பில் கடாய் வச்சு காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் 10 பல் பூண்டு, ஒரு கை நிறைய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா லைட்டாக செவந்து வரணும். நல்லா பொரிஞ்சு எண்ணெயிலே பொரிஞ்சு நல்லா செவந்து வரணும். அப்படின்னா தான் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ இதில் நல்லா செவந்து லைட்டாக செவந்து வந்துட்டு இப்போ 2 காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. மல்லியெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காய் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, கல் உப்பு போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடி உப்போட கல் உப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன துண்டு புளி, அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மஞ்சள் தூளுக்கு பச்சை வாசனை போகணும். அப்படின்னா தான் துவையல் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்தால் சுவையான வெங்காய துவையல் ரெடி.